Chapter 6 PHP Conditional Statement. PHP Conditional Statements. So, what do you mean by conditional statement? Conditional statements are useful for writing decision making logics. The most important features of many programming language, including PHP, they are implemented by the following types. So, what do you mean by conditional statement? Conditional statements are useful for writing decision making logics. ஸோ திஸ் டெஃபினேஷன் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன். என்ன சார் வாட் கண்டிஷன் என்ன? ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் லெஸ் தென் சி, இதெல்லாம் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸிங் த கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ என்னென்ன கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு நம்ம பார்த்துருக்கோம். வாட் ஆர் த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல், அடுத்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டிஷன் மேக் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னா இந்த சிம்பிள்ஸ் வச்சு நம்ம மேக் பண்ணுவோம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஏ கிரேட்டர் தென் பி, ஏ லெஸ் தென் பி. ஸோ இப்போ இது நமக்கு என்ன தான் கொடுக்கும்? இட் வில் ரிட்டன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆனால் நமக்கு இதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கிடைக்கும். இப்போ ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா நமக்கு ஏ கிரேட்டர் தென்னாக இருந்தால் ட்ரூன்னு வரும். ஸோ ஏ கிரேட்டர் தென் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸ்னு வரும். இதுதான் கண்டிஷன் சொல்லுவோம். சரிங்களா? ரைட். So there are 4 types of conditional statement: if statement, if else statement, if else statement, fourth one switch statement. So last time நம்ம JavaScript ல பார்த்திருப்போம், அதே தான் இங்கேயும். if statement, if else statement, if else statement, switch statement. Now we see if statement in PHP. So if statement, only the condition is true, you can get the result. When the condition false, you will not get any information from the if statement. So condition true இருந்தால் மட்டும்தான் உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே வராது. இதுதான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ if statement, if statement executes statement, a group of statement, specific condition is stratified as per user expectation. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம யூ கேன் கெட் த ரிசல்ட், அதர்வைஸ் யூ கேனாட் கெட் த ரிசல்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், மோர் தென் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஆஸ் பர் த யூசர் எக்ஸ்பெக்டேஷன். வாட் இஸ் த சின்டாக்ஸ்? இஃப் அப்படிங்கிறது கீவேர்ட், இஃப் condition, open parenthesis condition, open parenthesis close condition, open brace, இது statement, அடுத்து என்னது? close brace. ஸோ அப்போ இதோட syntax. அப்போ syntax என்ன? if condition open brace statement, அடுத்து என்னது? close brace. இது ஒரு syntax. ஸோ இது என்ன கேட்கலாம்? ரைட் த syntax ஆஃப் if statement அப்படிங்க இது எழுதுனாமல் நம்ம உங்களுக்கு 2 மார்க் நமக்கு வந்துடும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த சிம்பிள் வரணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் வரணும். பாஸ் அண்டர்ஸ்கோர் மார்க் அப்படிங்கிறது வேரியபிள், அதோட என்ன வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம்? 35ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க் அப்படிங்கிறது 70. ஸோ 35 ஒரு பாஸ் மார்க்கில் 35 அசைன் பண்ணிக்கிறோம், ஸ்டூடெண்ட் மார்க்கில் 70 அப்படிங்கிற அசைன் கண்டிஷன் அப்ளை பண்ணுற பாருங்க. இஃப் டாலர் கண்டிஷன் வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாலர் சைன் வரணும். டாலர் ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க். வாட் தி ஸ்டூடெண்ட் மார்க் என்ன இருக்குது? 70. பாஸ் மார்க் எவ்வளோ இருக்குது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க் என்ன பாருக்கு? 35 இருக்குது. அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? ட்ரூ. 70 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 கண்டிஷன் ட்ரூ. உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்? இதை நம்ம ஸ்க்ரீனில் வரும். என்ன ஸ்க்ரீனில் வரும்? த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன் அப்படிங்கிற ரிசல்ட் வரும். பட் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வராது. இது இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா if else statement. So if else statementங்கிறது when the condition is false you can get the result, and also when the condition is true you can get the result. So false இருந்தாலும் ரிசல்ட் கெட் பண்ணலாம், ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ரிசல்ட்டை கெட் பண்ணலாம். இது if else statement. So if statement execute a statement group of statement specific condition as per user expectation.
when the condition get false the else block is executed. So condition false ஆயிடுச்சுன்னா எது எக்ஸிக்யூட் ஆகுங்கிறாங்க, else block எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எது எக்ஸிக்யூட் ஆகும், இந்த if block எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதாப்பா? இதுதான் if else ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் என்ன, if else ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ் என்ன, if கண்டிஷன் ஓப்பன் பிரேஸ் அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் பிரேஸ், எல்ஸ் அடுத்து என்ன இருக்குது க்ளோஸ் ஓப்பன் பிரேஸ் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் பிரேஸ். இது 2 மார்க் நமக்கு. ஸோ ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் if else ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதோட சின்டாக்ஸ் ஸோ ரொம்ப ஈஸி. லாஸ்ட்டே நான் பார்த்ததே தான் ஜாவா ஸ்கிரிப்டில், அதே தான் இங்கேயும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். பாஸ் மார்க்கில் எவ்வளோ வச்சுருக்காங்க 35, ஸ்டூடெண்ட் மார்க்கில் எவ்வளோ வச்சுருக்காங்க 70 வச்சுருக்காங்க. இஃப் ஸ்டூடெண்ட் மார்க் 70, ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் than or equal to பாஸ் மார்க், கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா ட்ரூ. ஸ்டூடெண்ட் மார்க் எவ்வளவு 70, பாஸ் மார்க் எவ்வளவு கிரேட்டர் than or equal to பாஸ் மார்க் 35, கண்டிஷன் ட்ரூ. உனக்கு என்ன ஆயிடுச்சு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா the student is eligible for the promotion அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 35 பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 17 வச்சுக்கிங்க, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 13 வச்சுருக்குறாங்க. இப்போ கண்டிஷன் கொடுங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் மார்க்கில் என்ன இருக்குது 30, கிரேட்டர் than or equal to பாஸ் மார்க் எவ்வளவு 17 வச்சுருக்கிறோம். ஸோ 30 கிரேட்டர் than or equal to 70 கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு நமக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எது எக்ஸிக்யூட் ஆகும் நமக்கு, the student is not eligible for the promotion. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் if block எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு else block எக்ஸிக்யூட் ஆகும். இது அதோட இது. ஸோ the 4 கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் if, செகண்ட் ஒன் if else, and தேர்ட் ஒன் if else, ஃபோர்த் ஒன் switch ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இது இஃப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் உனக்கு ரிசல்ட் வராது. ஸோ if elseல பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட்டை கெட் பண்ணலாம், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் கெட் பண்ணலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் if elseல யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.